Hi friends, welcome to Nama Mutual Fund YouTube channel. நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2021ஆம் ஆண்டு முதலீட்டிற்கு ஏற்ற நல்ல நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளில் முதலீடு செய்யப்படும் ஃபண்டுகள் பற்றி பார்ப்போம். பொதுவாக மிட் கேப் ஃபண்டானது லார்ஜ் கேப்பை விட ஏற்ற இறக்கம் அதிகமாகவும் ஆனால் 7 வருடங்களுக்கு அதிகமான காலம் முதலீட்டை தொடரும் போது 15% வரை வருட வருமானம் பெறலாம். இன்னைக்கு நடுத்தர நிலையில் உள்ள ஒரு கம்பெனி நல்ல நிலையில் செயல்படும் போது அடுத்த ஒரு சில வருடங்களில் பெரிய கம்பெனியாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. இப்படி ஏற்கனவே பல கம்பெனிகள் நிப்டி மிட் கேப்ல இருந்து நிப்டி 50க்கு வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஃபண்டோட வருமானமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மிட் கேப் கேட்டகரியில கிட்டத்தட்ட 30 ஃபண்டுகள் வரை உள்ளது. இதில் முதலீட்டிற்கு ஏற்ற நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய 5 ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம். ஒரு மிட் கேப் கேட்டகரியில ஒரு 5 ஃபண்டை பத்தி பார்க்க போறோம். அது என்னென்ன ஃபண்டு அதை பற்றி பார்க்கலாம். ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட், பிஜிஐஎம் இந்தியா மிட் கேப் ஃபண்ட், டிஎஸ்பி மிட் கேப் ஃபண்ட், மெரே அசெட் மிட் கேப் ஃபண்ட், கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த 5 ஃபண்டுகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட், இந்த ஃபண்டோட ஃபண்ட் ஹவுஸ் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்டு ஆரம்பமான வருடம் 18 பிப்ரவரி 2011. இந்த ஃபண்டு ஆரம்பமான போது ஒரு யூனிட்டின் விலை 10 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு ஒரு யூனிட்டின் விலை 54 ரூபாய் 70 பைசா. இது வருட சராசரி 17.55%. அதாவது ஒரு வருஷத்துக்கு 17.55% கொடுத்தாதான் கிட்டத்தட்ட 9 வருஷத்துல இது 10 ரூபாயில இருந்து 55 ரூபாய் வரை வந்திருக்கு. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க் நேம் எஸ்பி பிஎஸ்சி மிட் கேப் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்ட் நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 7,878 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ வெறும் 55 பைசா மட்டுமே. இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு லோ, ரிட்டர்ன் கிரேடு வெரி ஹை. அடுத்தது பிஜிஐஎம் இந்தியா மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ஃபண்ட் ஹவுஸ் பிஜிஐஎம் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். இதற்கு முன்னாடி இந்த ஃபண்டுன்னு டிஹெச்இஎஃப்எல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருந்தது. டிஹெச்இஎஃப்எல் கடன் பிரச்சனைனால மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் பிஜிஐஎம் கம்பெனி கிட்ட செல் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் பிஜிஐஎம் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்னு செயல்படுது. இந்த ஃபண்டு ஆரம்பமான வருடம் 2ஆம் தேதி டிசம்பர் 2013 வருடம். இந்த ஃபண்டு ஆரம்பமான போது ஒரு யூனிட்டின் விலை 10 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு ஒரு யூனிட்டின் விலை 29 ரூபாய். கிட்டத்தட்ட 7 வருடங்களில் ஒரு யூனிட்டின் விலை 10 ரூபாயில இருந்து 29 ரூபாய் வந்திருக்கு. இது வருட சராசரி வருமானம் 16.24%. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க்னு நிப்டி மிட் கேப் 100 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 471 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 72 பைசா. இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு ஆவரேஜ், ரிட்டர்ன் கிரேடு அபோவ் ஆவரேஜ். அடுத்து டிஎஸ்பி மிட் கேப் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். ஃபண்ட் ஹவுஸ் டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்டு ஆரம்பமான வருடம் நவம்பர் 2006. இந்த ஃபண்டு ஆரம்பமான போது ஒரு யூனிட்டின் விலை 10 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு ஒரு யூனிட்டின் விலை 75 ரூபாய் 22 பைசா. கிட்டத்தட்ட 13 வருடங்களில் ஒரு யூனிட்டின் விலை 10 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட வருட சராசரி வருமானம் 14.84%. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க் நேம் நிப்டி மிட் கேப் 100 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 9,567 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 89 பைசா. இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு லோ, ரிட்டர்ன் கிரேடு ஹை. அடுத்து மெரே அசெட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ஃபண்ட் ஹவுஸ் மெரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்டு ஆரம்பமான வருடம் 29 ஜூலை 2019. இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டின் விலை 14 ரூபாய் 24 பைசா. ஆரம்பமான போது 10 ரூபாய் இருந்தது. இந்த ஃபண்டு தொடங்கினதுல இருந்து இப்போது வரை 28.28% வருட வருமானம் கொடுத்திருக்கு. இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் ஷார்ட் டர்ம்ல. மிட் கேப் கேட்டகரியில நான் ரெஃபர் பண்றதுல ஒரு ரீசெண்டான ஆரம்பமான ஒரு ஃபண்டுனா அது மேரே அசெட் மிட் கேப் ஃபண்டு தான். இந்த ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க் நேம் நிப்டி மிட் கேப் 100 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 2,951 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 43 பைசா. இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு லோ, ரிட்டர்ன் கிரேடு ஹை. அடுத்து நம்ம கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டை பற்றி பார்க்க போறோம். இந்த ஃபண்டு மிட் கேப் கேட்டகரி சேர்ந்தது. இந்த ஃபண்டோட ஃபண்ட் ஹவுஸ் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்டு ஆரம்பமான வருடம் 30ஆம் தேதி மார்ச் மாசம் 2007 வருஷம். இந்த ஃபண்டு ஆரம்பமான போது ஒரு யூனிட்டின் விலை 10 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு ஒரு யூனிட்டின் விலை 53 ரூபாய் 75 பைசா. இது கிட்டத்தட்ட வருட வருமானம் 12.24%. நம்ம பார்த்த மிட் கேப் ஃபண்ட்ல கம்மியான ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறது கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் தான். இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற பெஞ்ச்மார்க் நிப்டி மிட் கேப் 100 டிஆர்ஐ. இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 8,654 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 61 பைசா. இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு பிலோ ஆவரேஜ், ரிட்டர்ன் கிரேடு அபோவ் ஆவரேஜ்.
இப்போ மிட் கேப் ஃபண்டோட எந்தெந்த ஃபண்டு நல்லா வருமானம் கொடுத்துருக்கா அதை பற்றி பார்க்கலாம். முதலாக மேரி அசெட் மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கடந்த வருடம் தான் ஆரம்பமானது. இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருட வருமானம் 25.53%. மிட் கேப் கேட்டகரியில் இந்த ஃபண்டு தான் கடந்த ஒரு வருடமாக நல்ல வருமானம் கொடுத்துருக்கின்றது. அதுபோல் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ தான் மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட ரொம்ப ரொம்ப குறைவு, 43 பைசா. அதுக்கு அடுத்தபடியாக டிஎஸ்பி மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டோட கடந்த ஒரு வருட வருமானம் 24.51%. 3 வருட சராசரி வருமானம் 7.75%. அதுபோல் 5 வருட சராசரி வருமானம் 14.54%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 89 பைசா. அதுபோல் கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டு. இந்த ஃபண்டோட கடந்த ஒரு வருட வருமானம் 23.28%. 3 வருட சராசரி வருமானம் 6.74%. அதுபோல் 5 வருட சராசரி வருமானம் 14.48%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 61 பைசா. அதுபோல் அடுத்து ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டுக்கு எல்லா ரேட்டிங் ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டோட ஒரு வருட வருமானம் 26.41%. 3 வருட சராசரி வருமானம் பார்த்தீங்கன்னா 14.63%. 5 வருட சராசரி வருமானம் 16.2%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 55 பைசா. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டோட தான் ஒரு வருடம், 3 வருடம், 5 வருட சராசரி வருமானம் மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அது இல்லாமல் புது இன்வெஸ்டர் நீங்கள் யாரும் மிட் கேப் கேட்டகரியில் ஃபண்டில் பண்ணணும்னா மேரி அசெட் மிட் கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டோட என்ஏவி மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட கம்மி. இந்த ஃபண்டு க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல ஃபியூச்சரில் நல்ல சான்ஸ் இருக்கு. பொதுவாக மிட் கேப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வருட சராசரி வருமானம் 15% எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் முதலீட்டை 7 வருடங்களுக்கு தொடர வேண்டாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மிட் கேப் ஃபண்டில் கோட்டக் எமர்ஜிங் ஃபண்டு தவிர மற்ற எல்லா ஃபண்டுகளுமே 5 வருட சராசரி வருமானம் பார்க்கும்போது 15% கொடுத்திருக்கு. ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். மேரி அசெட் மிட் கேப் ஃபண்டை கடந்த வருடம் ஜூலை மாதம் தான் ஆரம்பமானது. ஆரம்பமான போது ஒரு யூனிட் விலை 10 ரூபாய். இன்னைக்கு ஒரு யூனிட் விலை 14 ரூபாய் 20 பைசா இருக்கு. இந்த ஃபண்ட்ல ஒரு சிறிய முதலீட்டாளர் 1000 ரூபாய் முதலீடு பண்ணால் கூட 70 யூனிட் வரை வாங்க முடியும். இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் @gmail.com இமெயில் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.